ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ரொம்பவே சந்தேக புத்தி கொண்டவனா இருப்பான். ஹீரோயின் மேரேஜுக்கு முன்னாடியே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் காரி பேச்சு கேட்டுட்டு ஹீரோயினை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றா ஹீரோ. ஹீரோயின் அவங்க இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா, ஹீரோ கூட சேர்ந்தாங்களா இல்லையா, அப்படிதான் மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பேர் வந்து கு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எப்பயுமே ரூடா தான் நடந்திருப்பான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினு கூட என்கேஜ்மெண்ட் ஆகுற அன்னைக்கே வந்து ஹீரோயின் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால ஹீரோ வந்து ஹீரோயின் மேல ரொம்பவே கோவமா தான் இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஹீரோ வந்து ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான். இப்ப கூட ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து, உனக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறோம், அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அவளுக்கு போன் மேரோ தேவைப்படுது, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு தான் வந்து ஹீரோயின் வந்து மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பான். இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அப்ப இதுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோமே ஆமா இதுக்காக தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணேன், எனக்கெல்லாம் உன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு ஆப்ரேஷன் ரூம்குள்ள தள்ளி விடுறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்ப பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஆப்ரேஷன் பண்றதுக்கு மயக்க மருந்து கூட கொடுக்காம ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா உள்ள வழியில கதறிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வெளியில இருந்து ஹாப்பியா பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க, எப்படி இவன் கூட மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மேரேஜ் அன்னைக்குமே வந்து சிடுசிடுன்னு தான் இருந்திருப்பான். ஆனா ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும், அதனால மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இப்பதான் இவனோட சுயரூபம் எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. இது பேர் வந்து லீ. அதாவது லீயும் நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஹீரோயின் லீய பார்த்தோன்னு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவ சொல்றா, ஆமா நான் நல்லா தான் இருக்கேன், உன்னே ஹீரோவே பிடிக்கதா நான் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எதுக்கு என் லைஃப்ல வந்து நீ இப்படி எல்லாம் பண்ற, நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம், உனக்கு சடனா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவ உடனே அவ கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருக்கா, அதை காட்டுறா. நீ இது சின்ன வயசுல ஹீரோக்கு கொடுத்தல, இது இப்போ என்கிட்ட இருக்கு பாரு, இதை வச்சுதான் நான் கேம் பிளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி ஹீரோவும் ஹீரோயினை சின்ன வயசுல மீட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ தான் வந்து இந்த செயினை வந்து ஹீரோயின்கே கொடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஹீரோ பணக்காரனா இருக்கான், இவனை எப்படியாவது வளைச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த நெக்லஸை திருடி இவ வச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய், சின்ன வயசுல நான் உன்னை காப்பாத்தினேன்ல, நீங்க கூட எனக்கு இந்த செயின் கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ஒட்டி இருப்பா. இப்போ அந்த நெக்லஸை காட்டிதான், இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சமய கடுப்பாகுது. அது என்னோட நெக்லஸ் தானே, நான் அது ஹீரோக்கு கொடுத்தது, ஒழுக்க மரியாதையா அந்த நெக்லஸை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இப்பதானே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவங்க முடியாம கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த ஹீரோயினோட கையை போட்டு அந்த லீ வந்து நல்லா மிதிச்சுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள வர சவுண்ட் கேட்டோடனே இந்த லீ வந்து வேணும்ட்டே கீழே விழுந்துட்டு ஹீரோயின் தான் கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. இது பாக்குற ஹீரோவுமே வந்து ஹீரோயினை கண்டுக்காம லீய மட்டும் தூக்கிட்டு, அப்போ போகும்போது ஹீரோ திரும்பி பார்த்து சொல்றான், ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல, அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமாவே இல்லையா, அவளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறான். அதுக்கு லீ உடனே நல்லவமாய் நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அவ என்ன ஃப்ரெண்டை பார்க்கலனாலும் இல்லையாலும் அவ எனக்கு ஃப்ரெண்டு தான், பிளீஸ் அவளை எதுவும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, என் லைஃப்ல பண்ண பெரிய தப்பே ஒன்ன மாதிரி ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு பையன் வந்து இருக்கான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் தான் வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஆனா ஹீரோயின் வந்து இவன் கூட தான் ஒன் நைட் வந்து ஹீரோயின் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து டானு. டான் உடனே ஹீரோயின் கிட்ட கேக்குறான், அவனை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான்ல, நீ எதுக்கு இன்னும் அவன் கூடயே இருக்க, நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு பேசாம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான்.
அந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா உள்ள வந்துடுறான். டேனை பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என்னோட ஒய்ஃபை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவன் சாப்பிடறதுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருப்பான். அதை ஹீரோயினுக்கு வேணுட்டே கம்பல் பண்ணி வாயில ஊட்டி விடுறான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எதுக்கு ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அவன் வேணுட்டே ஹீரோயினை பிடிச்சு ரொம்பவே ஃபோர்ஸா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து கடுப்பாயி டேன் போயிடுறான். டேன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, உண்மை சொல்ற நீ அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்ததானே, அவன் உன்னை எங்கெல்லாம் டச் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்காங்க. ஹீரோ உடனே கோவமாயி அங்கிருந்து எதுவுமே பேசாம போயிடுறான். ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. அவங்க அம்மா ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனும் பாத்தீங்கன்னா லீக்கு தான் கால் பண்ணி, மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த லேடியை ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம், அவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு லீயுமே சரின்னு சொல்றா. இந்த லீ தான் வந்து ஹீரோயினோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொள்ள சொல்லியிருக்கா. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா இறந்து போன விஷயம் தெரிய வந்துருச்சு. ஹீரோயினுமே அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வேக வேகமா போய் பாக்குறாங்க. ஹீரோயின் அங்க வந்து இருந்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோமே அங்க வரான். ஹீரோவை பார்த்த உடனே உனக்கு ஏன் மேலதானே கோவம், எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க அம்மாவை நீ தானே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சட்டையை பிடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ கோவப்படுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே பழி போடுவேன், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம உன்னாலதான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டே இருக்கான். ஆனா ஹீரோ இது எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு காருக்குள்ள போய் உட்காந்துட்டு ஹீரோயினோட அம்மா இறந்ததுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிடுறான். அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரூம்லயே வச்சு லாக் பண்ணியிருக்கான் ஹீரோ. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாக்கு வந்து நீதி அஞ்சலி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு கூட ஹீரோ போக விடாம ஹீரோயினை பிடிச்சு அந்த ரூம்குள்ளே அடைச்சு வச்சிருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா உங்களை கடைசியா ஒரு தடவை கூட பார்க்க முடியல, உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை கூட என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து டான் அங்க வந்து கதவை திறந்துட்டு உள்ள வரா. டானை பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்றாங்க, நான் எங்க அம்மாக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும், என்ன எங்க அம்மாவோட கல்லறைக்கு கூப்பிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அங்க அவங்க அம்மாவோட கல்லறையில பாத்தீங்கன்னா அங்க ஹீரோ, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அந்த லீயும் கூட அங்க இருக்கிறா. கொலைகாரியும் கூட வந்து என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்கான்னா பாத்துக்கோங்களேன். ஆனா எதுவுமே பண்ணாத ஹீரோயினை உள்ள விட மாட்டேங்கிறான் ஹீரோ. ஹீரோயின் டான் கூட வரதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே ஜெல்லஸா ஃபீல் பண்றான். ஹீரோ உடனே அவங்க மாமனார் கிட்ட, உங்க பொண்ணை நீங்க என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கூட ஒன் நைட் வந்து அந்த டான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி ஒரு கேவலமானவளை என் தலையில கட்டி வச்சுட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னா அவங்க அப்பா செமையா ஷாக் ஆகுறாங்க. உடனே அவங்க அப்பாவோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டாங்க, அப்பா நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலப்பா, நீங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பா இது எதுவுமே கேட்காம ஹீரோயினை சப்புன்னு அறையிறாங்க. சி என்னெல்லாம் அப்பான்னு சொல்லாத, ஒன்ன மாதிரி ஒருத்தியாலதான் நம்ம ஃபேமிலிக்கு பேட் நேம், இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கோ ஃபேமிலிக்கும் சம்பந்தமே கிடையாது, உங்க அம்மாவோட கல்லறை முன்னாடி நிக்க கூட உனக்கு தகுதியே இல்லை, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கல்லறையில இருந்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அம்மா என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்க இருந்தா நீங்க என்ன நம்பி இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு, என்ன ஓவர வந்து நடிச்சுட்டு இருக்க, ரொம்ப நல்லவ மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன டைவர்ஸ் பண்ண, எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னு ஹீரோ சொல்றா, ஓ அவ்வளவு சீக்கிரம் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த டான் கூட போய் வாழலான்னு நினைக்கிறியா, அவ்வளவு ஈஸியா உன் லைஃப்ல உன்னை ஹாப்பியா வாழ விட்டுருவேனா, உன் லைஃப் என்னோடது, நீ வாழணுமா இல்ல சாகணுமான்னு நான் தான் டிசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஒரு கார் வந்து ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹீரோயினை செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாங்க, அவங்களுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. ஹீரோ தான் வந்து ஹீரோயின் பக்கத்துல இருந்து டேக் கேர் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அப்போ லீ வந்து ஹீரோயினை பார்க்க உள்ள வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
ஹீரோ பாத்தீங்கன்னா இது அவனோட குழந்தைன்னு தான் சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பா. அப்போ இந்த லீ சொல்றா, யாருக்கு தெரியும் இவன் அந்த என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருந்தால அவனோட குழந்தையா கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் பார்த்து கரெக்டா டேன் உள்ள வரான். ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல, அதனால அவன் பார்க்க வந்திருப்பான். டேனை பார்த்தோன்னா அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நீயும் ஹீரோயினும் ஒன்னா இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அசிங்கமா கேட்டுட்டு இருக்கான். என் ஒய்ஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, அவனோட வயசுல வளர்ந்த குழந்தையோட அப்பா நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ டான் சொல்றா, நீ இவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஓ இருந்து என்ன யூஸ், உனக்கு கொஞ்சம் கூட எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியல, உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க, நானும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், இந்த லீ பேச்சை கேட்டுதான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த லீ நல்லவளே கிடையாது, உன் லைஃப்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லதே நடக்காது, ஹீரோயினை மட்டும் புள்ளி பண்ணன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி டான் திட்டிட்டு போயிடுறான். இங்க ஹீரோ வந்து எனக்கு என்ன பண்ணும் தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே சோகமா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து ஒரு ஃபைலை தூக்கி வீசிட்டு, இதுல டைவர்ஸ் பேப்பர் இருக்கு, இதுல ஒழுக்கமா சைன் பண்ணி கொடு, எனக்கு உன் கூட வாழ இஷ்டமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே எதுவுமே பேசாம சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேக்குறான், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, நீயும் டேனும் ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட சொல்லிட்டு சைன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, நம்ம 2 தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்புறம் எதுக்காக நீ உன் ஃப்ரெண்டு கூட 1 night டைம் ஸ்பெண்ட் பண்ண, அன்னைக்கு நைட்டு உங்க 2 எல்லாம் நடந்துச்சு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா டான் மேலேயும் ஹீரோயின் மேலேயும் செம கடுப்பா இருக்குது. அவன் வந்து கேட்டுட்டே இருக்கான், நீங்க 2 ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாயி சொல்றாங்க, உனக்கு என்ன, நான் அவன் கூட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, உனக்கு தான் என்ன பிடிக்கல, அதான் நான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் யார் கூட இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீ இப்ப அந்த லீய தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ லீய மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு, அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கு இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை எதுவுமே ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ கோவமாயி அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, நான் இன்னும் இதுல சைன் பண்ணல, நம்ம 2 டைவர்ஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு வெளில போயிட்டு இருக்காங்க. ஹீரோமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து, அப்ப ஹீரோ சொல்ற, நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ வந்து அன்னைக்கு டான் கூட ஒன்னாதான் இருந்த அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கோ, நான் உன்னை மன்னிச்சு என் ஒய்ஃபா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, அதுக்குள்ள ஹீரோயின் எதுவுமே பண்ணல, நான் என்ன சொன்னாலுமே நீ நம்ப போறது இல்ல, அதுக்கப்புறம் என்கிட்ட ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், சரி ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னா இந்த நைட்டு ஃபுல்லா நீ வந்து நில்டவுன் பண்ணி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறான். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும், ஆக்சிடென்ட்ல வேற காப்பாத்தி இருக்காங்க, ஹீரோயின் பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. ஹீரோயின் இவன் எப்படியாவது நம்ம டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே நில்டவுன் போட்டு இருக்காங்க. அந்த நைட்டு ஃபுல்லா நில்டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோமே உள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, இவ இது பண்ணிருப்பாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பார்த்துட்டும் போயிட்டு இருக்கான். ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து செமையா கடுப்பாகுது. அவன் உடனே கீழே வந்துட்டு, எதுக்கு நீ பண்ண தப்ப அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிற, ஒழுக்கமா அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே உடம்பு முடியாதனால அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கான். டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோ அங்கேருந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கான்சியஸ் வருது. ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா டான் இருக்கான். ஹீரோயின் டானை பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டான் சொல்றான், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல, அவன் உன்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் உன்னைய என்னைய வச்சுதான் தப்பா பேசிட்டு இருக்கான், இத உங்க அப்பா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க, நீ ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, ஒன்னு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்துல தேனாலுமே கிடைக்காது, ஆனா இது ஹீரோக்கு தான் கொடுத்து வைக்கல, அவன் ஏன் உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. லீ வந்து ஹீரோயினுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நானும் ஹீரோவும் 1 night ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லீ தான் காட்டுறாங்க. லீயோட பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்பவே மயக்கத்துல இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு, எப்படி நான் பிளான் பண்ணாதான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவதான் வந்து ஹீரோக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் கலந்து கொடுத்திருப்பா.
ஹீரோ இவ்வளவு எதுவுமே பண்ணிருக்க மாட்டா. ஹீரோ மயக்கத்துல இருக்கும் போது அவ பக்கத்துல போய் படுத்துட்டு ஹீரோ முழிச்சோன்ன நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவ சொல்றா, நேற்று நைட்டு நம்ம 2 இதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல. அதுக்கு அவ சொல்றா, சரி பரவாயில்ல, நீங்க நேத்துக்கலைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நடிப்பை போட, அதுக்கு அவ சொல்றா, இல்ல இல்ல நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோ பாத்தீங்கன்னா லீய வந்து அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறா. நீங்க 2-3 நாள் ஸ்டே பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த லீயுமே சரின்னு சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோயின் வராங்க. ஹீரோயினுக்கு இவங்க 2 பேத்தையும் பார்த்தோன்னா செம்ம கடுப்பாகுது. ஹீரோ சொல்றான், லீ வந்து நம்ம கூட தான் 2-3 நாளைக்கு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு தான் இவங்க 2 பேரும் 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. ஹீரோயின் ரொம்பவே கோவமா இருக்காங்க. நீ என்ன பண்ண எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே கோவமாயிடுறான். என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ எனக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல, உனக்கு யார் கூட வாழ பிடிக்குதோ நீ அவங்க கூட வாழ்ந்துக்கோ, நான் உன்னை எதுவும் தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல, என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கோவிச்சுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த லீயும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லீ பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் வராங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே செம கடுப்பா இருக்குது. லீ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் சும்மா விடுவாங்களா, நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறியா, உனக்கு என்ன பத்தி பேச என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி லீய நோஸ் கட் பண்ணிடுறாங்க. லீக்குமே எதுவுமே பேச முடியாம அவ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாவோட பெயிண்டிங்கை தான் டிரா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த லீ வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றதுக்குன்னே வரா. லீ சொல்ற, நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க, எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க, அது உன் குழந்தைக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த லீ சொல்றா, நீ உன் இஷ்டப்படி யார் கூட வேணாலும் உரிமையி, ஆனா ஹீரோ மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. ஹீரோயின் அதுக்கு எல்லாரும் ஒன்ன மாதிரி கேவலமான இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க, இது கேட்டோன்னு லீக்கு கோவம் வந்துருது. அவ கையில கொண்டு வந்திருக்க பால் எடுத்து அவங்க அம்மாவோட பெயிண்டிங் மேலே ஊத்தி விட்டுறா. ஒரு சவுண்ட் கேட்டோன்னு இவ உடனே அந்த கிளாஸ கீழே போட்டுட்டு அதுல இருக்க ஒரு கிளாஸ் எடுத்து இவ கைய அறுத்துக்கிட்டா. ஹீரோயினை பார்த்துட்டு, எதுக்காக நீ இப்படி பண்ண, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இல்ல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அதுக்குதான் நான் சமாதானம் பண்ண வந்தேன். ஆனா அவ பாருங்க, என்ன கிளாஸ் தூக்கி கீழே போட்டுட்டு அதை எடுத்து என்னோட கையை கட் பண்ணிட்டா. ஆனா அவ பாருங்க இது எதுவுமே புரிஞ்சுக்காம என்ன இப்படி ஹர்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இதுக்கு ஹீரோ உடனே கோவமாயி, நீ எதுக்காக லீ இவ்வளவு ஹர்ட் பண்றேன்னு எனக்கு தெரியல, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், ஒழுக்கமா இருந்துக்கோ, இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபாதர் இன் லாவை பார்க்க வந்திருக்காங்க. அதாவது ஹீரோவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபாதர் இன் லாவை ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்குமே ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் சொல்றாங்க, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், நீங்க சீக்கிரமா சரியாய் வாங்க, உங்களோட பேர குழந்தைய நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் லீயும் வேக வேகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சு இழுத்து விட்டுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை நீ பார்க்க வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்னோட வைஃப், இவங்க என்னோட ஃபாதர் இன் லா, எனக்கு பாக்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, எங்க அப்பாவை பாக்குறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல, நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த லீ வந்து தனியா வந்து ஹீரோவோட அப்பாவோட ஃபேஸ்ல இருக்க ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி விட்டுறா. ஹீரோவோட அப்பா மூச்சு விட முடியாம அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அடுத்து ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ உடனே கால் பண்ணி, எங்க அப்பா நல்லா தான் இருந்தாங்க, யார் எங்க அப்பாவை இந்த மாதிரி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றான். அப்புறம் அப்படி கட் பண்ணா ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டுட்டு, எங்க அப்பா உனக்கு என்ன பண்ணாங்க, உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டாங்க, அவங்க எதுக்கு இப்படி கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நான் உங்க அப்பாவை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லீயுமே பக்கத்துல இருந்து தூண்டி விட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து, நீ இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறான். அந்த வீடியோல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா ஹீரோயின் தான் வந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இந்த லீ வந்து அவ போனதை வந்து டெலீட் பண்ணிட்டா போல. அவ வந்து வீடியோ ஆதாரத்தை காட்டிட்டு, பாரு நீ தானே எங்க அப்பாவை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து டான் உள்ள வரா. ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவ எப்படி உங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பா,
அவளை பத்தி உனக்கு இது கூட புரிஞ்சுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்து எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. ஹீரோயின் ரொம்பவே சோகமா வெளில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே நர்வஸா இருக்கிறப்போ டான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணனால டானை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அப்போ டான் தான் வந்து ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஒன்னும் இல்ல, எல்லாம் சரியாயிரும், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து யாரோ போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த லீவ் வந்து நான் தான் சொன்னேன்ல, ஹீரோயினுக்கும் டானுக்கும் நடுவில் ஏதோ ஒரு அஃபேர் போயிட்டு இருக்கு, அஃபேர் இல்லாமலே பப்ளிக்ல இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோ வந்து நான் டானை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா டானோட அப்பா வந்து டான் மேல ஒரு ஃபைலை தூக்கி வீசிட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கும் ஹீரோனுக்கும் நடுவில் என்ன அஃபேர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு டான் சொல்ற, அப்பா ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டானோட அப்பா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தது எனக்குமே போட்டோ யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க, பண்றது எதுவுமே நல்லா இல்ல, நீ பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஃபேமிலி பேருக்கு தான் கெட்ட பேர் ஆகுது, ஒன்னாலதான் நம்மளோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு இருக்கு, ஒழுக்கமா அவகிட்ட இருந்து தள்ளியே இரு, இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவளை பார்க்கவே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா டான் எவ்வளவு சொல்ற, அப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நீங்க எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பா எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. அடுத்து இந்த லீ பாத்தீங்கன்னா வில்லத்தனமா பிளான் போடுறா. ஹீரோயினோட அப்பாவை போய் பார்க்க போயிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து அவனாலதான் கம்மியாயிட்டு இருக்கு, இப்போ உங்க ஃபேமிலி பேரே ரொம்பவே கெட்டு போயிருச்சு, இந்த மாதிரி கெட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி உங்களால வெளில தலை நிமிர்ந்து நடக்க முடியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ரொம்பவே லோவாக்குறா. அவங்க அப்பாவுமே வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்களே சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. அவங்க அப்பாவை சூசைட் பண்ணி கொன்னது மட்டும் இல்லாம இவ ஸ்டைலா வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து உங்க அப்பா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே பதறி போய் எங்க அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு லீ சொல்ற, டென்ஷன் ஆகாத, உங்க அப்பா ஆல்ரெடி செத்து போயாச்சு, இங்க பாரு நான் இங்க டைவர்ஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்க, ஒழுக்க மரியாதையா இதுல சைன் போட்டு நீ கிளம்பிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் எங்க அப்பா எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு லீ சொல்றா, உங்க அப்பா இறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ உள்ள வர, ஹீரோ வந்து இவங்க பேசுறதை எதுவுமே கேட்டிருக்க மாட்டான். லீய புள்ளி பண்றான்னு சொல்லிட்டு அவங்க 2 அந்த சைடு விலக்கி விடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் இந்த லீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இது எதுவுமே நம்ப மாட்டேங்கிறான். ஹீரோயின் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. இல்ல அவதான் எங்க அப்பாவை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்றாங்க, எனக்கு உன் ஃபேமிலி கூட வாழ பிடிக்கல, நான் உன் ஃபேமிலி விட்டு தூரம் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்து சரி நான் டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு ஹீரோ மேல ரொம்பவே கோவமா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு டைவர்ஸ் பேப்பர் கொண்டு வந்து ஹீரோ கிட்ட இதுல சைன் போடு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ சைன் போட போறப்போ ஹீரோயின் சொல்றாங்க, உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கு முதல் காரணமே என்ன தெரியுமா, ஒன்னு மாதிரி ஒரு கேவலமானவனோட இருக்கிற இடத்துல என் குழந்தை பிறக்கல, எனக்கு விருப்பமே இல்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாயி, ஓ நீ இப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இருந்து போகணும், அப்பந்தானே உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு உள்ள போடுங்க, அவ வெளியே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சர்வன் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டைமுக்கு ஃபுட் எல்லாம் வந்துருது. ஹீரோயின் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க அங்க வைக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கரெக்டா உள்ள வந்து பாக்குறான் ஹீரோயின் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ பயப்படாத, உன் குழந்தைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன் குழந்தை சேஃபாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேணுட்டே ஹீரோவை கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோ கடுப்பாகி ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு, உனக்கு இதான் பனிஷ்மெண்ட், இந்த கீழே இருக்க ஃபுட் எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுமே செம கடுப்பாயி, உனக்கு என்ன இப்ப நான் இந்த கீழே இருக்க ஃபுட்டு தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஃபுட் எடுத்து வேக வேகமா உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னு கடுப்பாயி, நீ எல்லாம் ஒண்ணு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூம்ல இருந்து வெளில வரதை பார்த்துட்டு, நீங்க என்ன அவ்வளவுதான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன எப்போ மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா.
ஆனா ஹீரோக்கு வந்து இவன் மேல பெரிய டவுட் இருக்கு. அந்த நெக்லஸ் இவகிட்ட எப்படி வந்திருக்கும், இவதான் நம்ம சின்ன வயசுல இவளுக்கு தான் நம்ம கொடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த லீ வந்து ஹீரோக்கு தான் மேல டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த நெக்லஸ் என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு இது எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. சின்ன வயசுல கொடுத்தது இவகிட்ட தானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. லீயும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து லீ கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா. அதனாலதான் இவளுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். ஹீரோக்கு கூட ஸ்டார்டிங்ல இவன் மேல கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும். இவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னோன்னே இவன் சரி நம்ப ஆரம்பிச்சிடுறா, இவன் நல்லவதான் அப்படின்னு சொல்லிட்டு. லீ வந்து எவ்வளவுதான் க்ளோஸா வர ட்ரை பண்ணாலும் ஹீரோக்கு வந்து இவளை எதுவும் பிடிக்கவே இல்லை. இவன் உடனே எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். லீ வந்து புரிஞ்சுக்கிட்டா, சரி இவன் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்றா. அப்ப ஹீரோ வந்து எனக்கு ஹீரோயினோட அப்பாவோட டெத்ல ஏதோ சந்தேகமா இருக்கு, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா இல்லாட்டி அவங்க இறக்குறதுக்கு யாரோ காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றான். லீ பாத்தீங்கன்னா வேணும்ட்டு ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ண வரா. அவ ஒரு ஆடியோவை பிளே பண்ணிட்டு ஹீரோ இதெல்லாம் உன்னை பத்தி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேலக்கு கோவத்துல ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசியிருப்பான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாயி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், இதெல்லாம் நீ தான் ஹீரோவை இப்படி பேச வச்சிருப்பா, அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவே நீ தானே கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு லீ சொல்றா, உங்க அப்பா மட்டும் இல்ல உன் வயிற்றுல வரல குழந்தையுமே நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாயி அவளை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா உள்ள வரா. இந்த லீ வந்து எப்பன்ட்டு தானே காத்துட்டு இருப்பா. இப்போ நடிப்பை போட ஆரம்பிக்கிறா. நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லதான் வந்து அவங்க அப்பா இறந்து போனதுக்கு, ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்காம என்ன இப்படி கீழே தள்ளி விட்டு ஹர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி நடிப்பை போட, அதுக்கு ஹீரோ சொல்றா, அவன் உனக்கு நல்லது தானே பண்ணிட்டு இருக்கா, நீ ஏன் அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோன்னு சொல்றாங்க, என் அப்பா இறந்தது காரணமே அவதான், அவன் நல்லவமாய் நடிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஹீரோயினுக்கு ரொம்பவே முடியாம ஹீரோக்கு கால் பண்றா. ஆனா ஹீரோ போனே எடுக்கிற மாதிரி தெரியல. அவ அதுக்கப்புறம் டேனுக்கு தான் கால் பண்றா. டேன் உடனே அங்க வந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஹீரோ என்ன நம்ப மாட்டேங்கிறான், அந்த லீட எங்க அப்பாவை கொண்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டேன் உடனே உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு போன் கால் வருது. இந்த மாதிரி டேன் வந்து ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம கடுப்பாகுது. இவன் எதுக்கு என்னோட லைஃப்குள்ளே வந்துட்டு இருக்கா, இவனை ஏதாவது பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த லீ தான் இந்த மாதிரி வில்லத்தனமா பிளான் போட்டிருப்பா போல. அவ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலி வந்து இவ தான் வந்து டேனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த லீ சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஹீரோயினை பிடிக்கும் தானே, எனக்கு ஹீரோவை பிடிக்கும், நீ வந்து ஹீரோயினை எங்கேயாவது கூப்பிட்டு போய் நீ அவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பி, நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு கொடுக்குறா. அதனால டான் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஹீரோயினை அவன் வேற ஒரு ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோ வந்து டானுக்கு கால் பண்ணி என் ஒய்ஃபை எங்கடா கூப்பிட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டான்மே உன் ஒய்ஃபை எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சரியாவே ஆன்சர் பண்ணாம காலை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லீ வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. பாருங்க அவளுக்கு சான்ஸ் கிடைச்சோன்னே இவ வந்து அவங்க கூட ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு செம கடுப்பாகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினும் டேனியும் தான் காட்டுறாங்க. டான் வந்து ரொம்பவே கேர் பண்ணி ஹீரோயினை நல்ல விதமா பாத்துட்டு இருக்கான். டாக்டர் கூட டெய்லி வர சொல்லி செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது யாரோ இவங்கள போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அப்ப டாக்டர் வந்து டான் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அம்மாவும் குழந்தையும் நல்லபடியா தான் இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டானும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்து செம கடுப்பாகிறான். ஹீரோ உடனே என்ன பண்றா, அந்த போட்டோவை வந்து டானோட அப்பாவுக்கு அனுப்பி வச்சு ஒழுக்க மரியாதை உங்க பையனை வார்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விடுறாங்க. டானோட அப்பா கோவமாயி டானை வர சொல்லி டானை சப்புன்னு எறிஞ்சிட்டு, உனக்கு நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணல, அந்த பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருக்க கூடாதுன்னு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே டான் கடுப்பாயி, அப்பா எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு டானோட அப்பா, உன்னாலதான் என் பிசினஸே எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, ஹீரோ நம்மளோட அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க.
ஹீரோ பாத்தீங்கன்னா டான் இருக்கிற அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு அங்க வந்துடுறான். டானோட சட்டையை பிடிச்சிட்டு ஒழுக்க மரியாதை என் ஒய்ஃபை என்கிட்ட அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு டான் சொல்றான், எது வந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்டே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் டானும் ஹீரோ உள்ள போறாங்க. ஹீரோயின் வெளியில வரதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம கடுப்பா இருக்குது. ஹீரோயினை பார்த்துட்டு இவன் கூட இங்க ஓடி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். டானுமே வந்து ஹீரோவை ரொம்பவே தடுத்துட்டு இருக்கான். ஹீரோ கடுப்பாயி டானோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஒழுக்க மரியாதை நீ என் கூட வரியா இல்லையா இல்லாட்டி இவனை நான் கொண்டு போட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து டானை காப்பாத்துறதுக்காக நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா டான் சொல்றான், தயவு செஞ்சு அவன் கூட போகாத, அவன் உன்னை ரொம்பவே புள்ளி பண்ணுவான், நீ என் கூட இருந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம ஹீரோ கூட போயிடுறான். ஹீரோயின் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த ஹீரோ ரொம்பவே டேக் கேர் பண்ணி பாத்துக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்து ஹீரோயின் ரொம்பவே கோவமா இருப்பாங்க. அவங்க கேக்குறாங்க, எதுக்கு இப்ப கேரிங் இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்க, நீ எதுக்காகவும் நடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே ஹீரோக்கு செமைய கோவம் வந்து ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, எனக்கு ஓ மேல எந்த அக்கறையும் கிடையாது, வயிற்றுல இருக்க குழந்தை ஒருவேளை என்னோட குழந்தையா இருக்கலாம்ல, அதனால மட்டும்தான் உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்காக மட்டும்தான் நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹீரோவுமே நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து லீ வந்து வேணுட்டே இவங்க கிட்ட வம்பு பண்ண வரா. லீ சொல்றா, இப்பெல்லாம் உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல, நீங்க இப்படி மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே கோவமாயி, நான் உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவிச்சுட்டு போறாங்க. லீ உடனே ரொம்ப சந்தோஷம், எங்க ரெண்டு பேத்துக்குள்ள நீ வராத அப்படின்னு சொல்லி அனுப்புறா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து செம கடுப்பாகுது. ஹீரோயின் போன உடனே இந்த லீ வந்து போய் ஹீரோவோட கையை பிடிக்கிறா. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சு தட்டி விட்டுறான். இந்த லீ பாத்தீங்கன்னா ரூம்ல உட்காந்து தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் வந்து அவன் என் கையை தட்டி விடுவான். இவ பிரெக்னெண்டா இருக்கனால இவன் மேல இவன் ரொம்பவே கேரிங்கா இருக்கான். இவங்க ரெண்டுத்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா இவ பிளான் போடுறா. இவ வந்து டானை மீட் பண்ணி ஹீரோவோட கம்பெனில இருக்க இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி நீ எப்படியாவது ஹீரோவை பீட் பண்ணிரு, ஹீரோனை எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சு நீ அவளை கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இந்த லீ பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மாதிரி இந்த நெக்லஸ் கூட என்கிட்ட தான் இருக்கு, ஆனா நீங்க எதுக்காக என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. இது பார்த்தோன்னே ஹீரோமே அவனை நம்பிட்டு சரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு அப்போ ஒரு கால் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. லீக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்திருக்கு, இந்த மாதிரி ஹீரோவை கிட்னாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லீயுமே வந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக போறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு யாரோ ஹீரோவை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்ற தான் போயிட்டு இருக்கா. ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா டான் தான் வந்துட்டு இருக்கான். டான் சொல்ற நீ எதுக்கும் பயப்படாத, ஹீரோக்கு எதுவும் ஆகாது, நம்ம போய் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா கிட்னாப்பர் வந்து ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த சமயம் பார்த்து டான் போய் ஹீரோவை காப்பாத்த போறான். டானோட மண்டையிலே கட்டி வச்சு அந்த கிட்னாப்பர் அடிச்சிடுறான். அந்த கிட்னாப்பர் பாத்தீங்கன்னா டானையுமே கட்டி போட்டு வச்சிடறான். இதே மாதிரி லீயும் காப்பாத்த வந்திருக்கா போல, லீயுமே இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கான். இந்த கிட்னாப்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனில வேலை பார்த்திருப்பான் போல. ஹீரோ ஏதோ ஃப்ராட் வேலை பார்த்தனால இவனை கம்பெனி விட்டு தூக்கியிருப்பான் போல. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்து ஹீரோவை கடத்தியிருப்பான். அந்த கிட்னாப்பருமே வந்து லீ கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் கரெக்டா வந்து அந்த கிட்னாப்பரை அடிச்சு போட்டுட்டு இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த கிட்னாப்பரை அடிக்க போகும்போது ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் மேலே அடிபட்டு ஹீரோயின் மயக்கம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கிட்னாப்பரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அப்ப லீ வந்து ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி கத்தி வந்து உங்க வைஃபோட வயிற்றுல குத்துனால உங்க வைஃபுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா டான் வந்து ரொம்பவே கோவமாயி ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு உனக்கு ஏன்டா எதுவுமே புரிய மாட்டேங்குது, ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்ல எனக்கும் அவளுக்கும் நடுவில் ஒண்ணுமே கிடையாது, வயிற்றுல விழுந்து உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றான். எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் எந்த அஃபேருமே இல்ல, உனக்கு இப்ப மாதிரி புரிஞ்சுதடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாஷா திட்டிட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான்.
ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டான் வந்து ஹீரோ போட்டு அடிக்கிறான். அப்ப டான் வந்து ஹீரோ கிட்ட வந்து அந்த லீ கொடுத்தால அந்த கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் என்கிட்ட வந்து லீடா இந்த மாதிரி கொடுத்தா அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, ஹீரோ என்ன நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 days ஆகுது. ஹீரோயின் வந்து இனிமே மயக்கத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இனிமே கான்சியஸ் வரல. ஹீரோ தான் பக்கத்துல இருந்து அவளை நல்லபடியா பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல ஹீரோ இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறாங்க. முன்னாலதான் என் வயசுல இருந்த குழந்தை அழிஞ்சு போயிடுச்சு, இப்போ உனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்து அழுதுட்டே சாரி நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம கோச்சிட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்ற ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் எங்கேயும் போகாத, நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இது எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து டான் பார்த்துட்டு தான் இருக்கான். டான்மே இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். பரவாயில்ல, ஹீரோ வந்து ஹீரோயினை நல்லாவே கேர் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல, என்ன தயவு செஞ்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இது எதுவுமே கேட்காம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி அவன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுறான். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ப்ரப்போஸ் எல்லாம் பண்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னால ஒண்ணு மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்க கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து ஹீரோட தலை மேல ஊத்திட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோமே பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம போயிடுறாங்க. ஹீரோயின் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியல. அதனால அவன் பாடி கார்டு கிட்ட சொல்லி ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினே கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு கால் பண்றான். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன், இங்க வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப ஹீரோ அங்க வந்து நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையில டஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை தூக்கி அவன் மேல போட்டுட்டு நான் ஒண்ணு மன்னிக்கணும்னா இந்த நைட்டு ஃபுல்லா நீங்க நில்லோன் பண்ணி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோமே வந்து அந்த நைட்டு ஃபுல்லா அங்க நில்லோன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கி வராங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த லீ வந்து ஹீரோயினை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்து குத்த வரா. இதை பாக்குற ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவன் முன்னாடி போய் விழுந்து அவனுக்கு கத்தி குத்துப்பட்டுருது. அதுக்கப்புறம் லீ பாத்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து சின்ன வயசுல அந்த நெக்லஸ் மாத்திரதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ முடிச்சோன்னு சின்ன வயசுல நான் தானே அந்த நெக்லஸ் உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயினுமே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.